ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 1 சூரியன், விதி எண் 2 சந்திரன். நல்ல கடவுள் பக்தி, கடினமான உழைப்பு, உதவி செய்யக்கூடிய குணம், நல்ல அழகு எல்லாம் இருக்கும். விதி எண் 2 சந்திரன் இருப்பதனால சந்திரன் எப்படி தேஞ்சு வளர்ற மாரி 15 நாள் தெளிவாவும் 15 நாள் குழப்பமா இருப்பாரு. தனக்கு யாரோ மந்திரம், பில்லி, சூனியம் வச்சுட்டாங்கன்னு போட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. மத்தவங்களுடைய காரியத்துல சக்சஸ் பண்ணி குடுப்பாரு. ஆனா தான் காரியத்துல வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாரு. காதல்லயும் ஈடுபடுவாரு. சந்தேக புத்தி இருக்கும். பெத்தவங்கள விட்டு பிரிஞ்சோ, இழந்தோ இருக்கும்படி வரும். கெட்டிக்காரத்தனமா செய்யறோம்னு சில விஷயங்கள தலையிட்டு நஷ்டமடைவாரு. தான் ஏமாந்ததை வெளிய சொல்லாம அப்படியே மறைச்சிருவாரு. பார்க்க தைரியசாலி மாரி இருந்தாலும் உள்ள ஒரு பயந்த குணம் இருக்கும். பிறருடைய செயல்கள அப்படி ஜெராக்ஸ் காப்பி மாரி பிடிச்சுக்குவாரு. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் 1, 2 பேர் தான் இருப்பாங்க. உடல் உறவு நோய், உஷ்ணம், மனநோய், நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.